இனி வருகின்ற நாட்கள் நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசிங்க. இந்த ராசிக்காரங்க சுறுசுறுப்புக்கும் சொந்தக்காரங்க, விவேகத்துக்கும் சொந்தக்காரங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாகவும் விவேகமாகவும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமாக விடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி தான். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க வருகின்ற நாட்களில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரும். எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டீங்க, யோசித்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர இருக்கு. ஆனால் அப்படி ஒரு நல்ல நன்மை உங்களை தேடி வர காத்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க. யாரையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்த்து பேச வேண்டாம். யாரையும் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்லது மறைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, என்னத்த விஷயத்தை அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிச்சி திறமையாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய திறமை இந்த டைமு வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். வேகமாக செயல்படுவதை விட ரொம்ப விவேகமாக செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாகவும் வெற்றி நிறைந்த நாட்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே நீங்கள் முருகன் பக்தர்னா முருகனை தான் அதிகம் விரும்பி கும்பிடுவீங்க. ஆனால் இந்த டைமு தினமுமே விநாயகரை வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். முருகனையும் தொடர்ந்து வழிபடுங்க. ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் முருகனை வழிபடுறதும் நல்லது. இந்த டைமு டெய்லியுமே விநாயகரை தொடர்ந்து காலையில் எழுந்திரிச்சதும் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அதை செய்ய ஆரம்பிங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு உதவி வரும். புதிய நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நன்மை உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த டைமு கிடைக்கும். தேவையில்லாமல் மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அப்படி தலையிட்டிங்கன்னா நீங்களே பிரச்சனையை போய் வம்படியாக இழுத்துட்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைமு நீங்கள் தலையிட வேண்டாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம், மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமு ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லது. புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சொத்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த விற்பனையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். பிள்ளைங்களால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பிள்ளைங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தள்ளி
போன திருமணம்லாம் இந்த டைமு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். வரன் தேடுற ஆண் பெண் இருபாலருமே காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமெல்லாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த விஷயத்தை செயல்படுத்துகிறதா இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். கூட இருந்து சில பேர்லாம் உங்களை குழிப்பறிப்பாங்க. கவனமாக இருங்க. கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வருகின்ற நாட்களில். குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சி இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த டைமு இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும். அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த டைமில் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும். கொஞ்சம் மனதில் இருந்த அந்த பிரச்சனை, மனசஞ்சலம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலை ரொம்ப அக்கறையுடன் கண்ணும் கருத்துமாக நடத்துவீங்க. அதனால் நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உறவினர்கிட்ட அதிகம் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த டைமு உறவினர்களை அதிகம் நம்பினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த விருச்சிகராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது, அடுத்தவங்க கிட்ட முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு உங்களால் உங்களுடைய தொழிலில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்களே செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சப்தம குருவால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்ப தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைமு இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் போராடி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வரன் தேடுறவங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் அர்த்தாஷ்டம சனி முடியக்கூடிய காலகட்டம். இதனால் வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ரோக சனி ஆரம்பமாக இருக்குது. அதனால் வருகின்ற நாட்களும் ரொம்ப சாதகமான நாட்களாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனா வரையிலும் நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி குரு பகவானோட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும். வருமானம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் வக்கரகம் அடைந்திருப்பதனால புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி அதிக முதலீடு வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கிட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய யோகம் இருக்குது. எதையுமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது. படித்து பார்க்காம நம்பிக்கைங்கிற பேரில் எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த டைமு நீங்கள் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சப்தம குருவால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வரன் தெரிஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சங்கர நாராயணனை வழிபடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த 2 விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.